Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது கேரளாவோட காஷ்மீர் காந்தலூரில் இன்றைக்கி டே 2ங்க. இன்றைக்கி டே 2ல் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க, ஒரு சின்னதாக இங்கே மீட்டிங் இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு ஜிப்லைன் சொல்லி ஒரு கம்பியில் தொங்கிட்டு போகும் இல்லைங்களா, அந்த ஒரு இது இருக்குங்க, அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம ஈரோடு வரைக்கும் பவானி லட்சுமி வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ராவல் வீடியோவும் இதுலேயே இன்க்ளூடிங்காக பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 2ங்க. நம்ம காந்தலூரில் சோலா ஹேவன் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நேற்று ஃபஸ்ட் டேல பார்த்துருப்பீங்க, காலைல பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு ஜீப்பில் போனது வந்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இங்கே நைட்டு மத்தியானம் லஞ்சு, அப்புறம் நைட்டு டின்னர், அப்புறம் ஃபயர் கேம்ப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே 2ங்க. டே 2ல் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா காலைல வாக்கிங் போனது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்து இந்த சோலா ஹேவன் ரெசார்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையில் 6:30 ஆகுதுங்க. கிளைமேட் பாருங்கள், செம்ம சில்னஸாக சூப்பராக இருக்குது. காந்தலூரில் நைட்டு பூரா செம்ம சில்னஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. ரூம் நல்லா கம்ஃபர்டபுள், ரூமு பெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிரகாசமாக இருந்துச்சுங்க. காலையில் 7:30 ஆகுதுங்க. இப்போ தான் டீ கொடுத்துருக்காங்க. டீ பாருங்களா, ஆவி பறக்க சுட 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 இருக்குது. நம்ம நண்பரும் டீ குடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சுகர் ஆடர் நம்ம தனியாக கொடுத்துட்றாங்க. நம்ம டீ குடிச்சிட்டு அடுத்து வாக்கிங் போக போகிறோம். ஃப்ரூட் ஸ்டாலுக்கு வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் குட்டி குட்டியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, ஃபேஷன் ஃப்ரூட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூர்க்கா, அதாவது நம்ம மட்டன் சிக்கன் குழம்புல வைக்கும்போது அது கொடுக்க வச்சுக்கலாமாம்மா, இல்லை கிரேவி வச்சுக்கலாம், கிழங்குமா இருக்குமாம்மா. இது பார்த்தீங்கன்னா மற்றபடி கடலக்காய் இதெல்லாம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கேரட் இருக்குது. இது கட்டு வந்து 30 ரூபாய்ங்களாம்மா. ஒரு 5-6 கேரட் இருக்குது, ஃப்ரெஷ்ஷான கேரட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ராபெரி கார்டனுங்க. நம்ம தங்கியிருக்கக்கூடிய ஹோட்டலுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி இருக்குங்க. ஆனால் இப்போ தான் செடி வந்து பார்த்தீங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிருக்குங்க. இன்னும் சீசன் வரல. நெக்ஸ்ட் மந்த் வந்தோம்னா இந்த சீசனில் ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி எல்லாமே பார்க்கலாம். ஆப்பிள் வந்து ஆகஸ்ட் மாதங்க. ஆகஸ்ட் மாதம் வந்தால் தான் ஆப்பிள் பார்க்க முடியுமாம்மா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆரஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் இருக்குமாம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேறு ஃபுட்ஸுமே இங்கே இருக்குங்க. நிறையா ஃபுட்ஸ் விளையுது இந்த காந்தலூர் வில்லேஜில். கேரளா ஃபாரஸ்ட் வைல்டு லைஃப் டிபார்ட்மெண்ட் பண்ணக்கூடிய இதுங்க. வண்ணா ட்ரெக் ஜுராசிக் ஏரியா விசிட்டு மன்னாவன் சோலா, தி பிக்கெஸ்ட் சோலா ஃபாரஸ்ட் இன் தி வேர்ல்டு. இது வந்து இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கூட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபாய்க்கு கூட்டு போகிறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ட்ரெக்கிங் வந்து இங்கே தான் கூட்டு போய் இந்த இடத்த தான் காட்ட போகிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காந்தலூர் ஃபாரஸ்ட்டுங்க. இதுதான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெக்கிங் கூட்டு போகிறாங்க. ட்ரெக்கிங் கூட்டு போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு ஃபுல்லாச்சுன்னு கூட்டு போவாங்களாமா. பெர் பர்சனுக்கு 300 வாங்குறாங்க. இவங்க ஜீப்லேயே கூட்டு போய்ட்டு ட்ரெக்கிங் மலையை ஹில்ஸ்லாம் ஏற்றிட்டு கூட்டு வந்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் நம்ம ஒரு குரூப்பாக வந்தோம்னா ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம தங்கியிருக்கக்கூடிய சோலா ஹெவன் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த தான் அந்த ட்ரெக்கிங் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்க ரெசார்ட்டு பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு வுட்லேயே பண்ண டவர் இருக்குது, வுட்டு டவர். நம்ம இதுலேருந்து பார்க்கும்போது இது பார்த்துருப்பீங்க. இந்த இதை டவரில் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஒரு சும்மா பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் உள்ளே எதுவும் அலோடு இல்லையாட்டு இருக்குங்க, கட்டி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலையில் 8:30 ஆகுதுங்க. 8:30 நம்ம குளிச்செடியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்காமா, கூப்பிட்டாங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போகிறோம். வாங்க என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் பார்க்கலாம். இதுதான் நம்ம தங்கியிருக்கிற சோலா ஹெவன் ரெசார்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். நாங்கள் போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கொண்டோம். இட்லி, தோசை, பூரிக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு மசாலா கொடுத்துருக்காங்க. அப்புறம் தோசைக்கு சாம்பார், சட்னி, அப்புறம் வழக்கம் போல் ஃப்ரூட் சாலட் இருக்குது, ப்ரெட்டு, ஜாம் இருக்குது, ப்ரெட் இருக்குங்க, ப்ரெட்டுக்கு ஜாம், அப்புறம் ஃப்ரூட் சாலட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்லேட் இருக்குங்க. டைம் இப்போ 9:10 ஆகுதுங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இட்லி, தோசை, பூரி, அப்புறம் ப்ரெட்டு, ஃபுட் சாலட்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆம்லேட் சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம இங்கே ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு அடுத்து இன்றைக்கி என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காந்தலூர் ரெசார்ட்டில். அந்த காந்தலூர் விசிட் வந்தது டே டூரை பார்த்துட்ருக்கோம். டே 1 பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ், காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் மலையில் ஜீப் போனது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துருந்தோம், லெமன் கிராசிங் வியூ பாயிண்ட் சொல்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம டே 2 வீடியோ பார்த்துருக்கோம். காந்தலூர், கேரளாவோட காஷ்மீர், அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். நன்றிகள். இப்போ நம்ம ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதனால இது யாரும் பர்டிகுலர் அப்படின்னு சொல்ற எல்லாருமே இங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கான பிளாட்ஃபார்ம். அடுத்த ½ an hour நம்மளோட ஷேரிங் தான் போக போகுது. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அந்த விஷயத்தை யாரெல்லாம் தன்னோட இதெல்லாம் எடுத்து முனைப்பா எடுத்து இந்த மெட்ரால வந்து சீசன் வின்னராக யாரெல்லாம் வராங்களோ அவங்கள நீங்க மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை மீட்டிங் முடிஞ்சோடனே நமக்கு ஸ்நாக்ஸ் ஒரு ஆனியன் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் கொடுத்துருக்காங்க. இதை சாப்பிட்டு டீ சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். டீ, காஃபி ரெண்டுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சின்ன மீட்டிங் முடிஞ்சது. மீட்டிங் முடிஞ்சோடனே ஸ்நாக்ஸ் அப்புறம் காஃபி குடிச்சிட்டு இப்போ நம்ம அடுத்தது இங்கேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம வேன் தயாராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து சிப்லைன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். அது பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான். நம்மளோட நீங்களும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சிப்லைனுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட தங்கியிருந்த சோலா ஹேவன் ரெசார்ட்லேருந்து நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. நம்ம வேன் வந்த டெம்போ டிராவலர் வேன் ரெடியாக இருக்குது. நம்ம மீட்டிங்கில் முடிச்சாச்சு, ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து நம்ம இங்கேருந்து இங்கே சிப்லைன் ஒரு 7 கிலோமீட்டர் சிப்லைன் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி இருக்குங்க, அதை பண்ண தான் போகிறோம். வாங்க போகலாம். சோலா ஹெவன் ரெசார்ட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க. அடுத்து ஜிப்லைன் போக போகிறோம். அதுதான் வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கு. இதுதான் காந்தலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கிருந்து நமக்கு மூணாருக்கு பஸ் இருக்கு. பாருங்க, டவுன் பஸ் நிற்குது. இதுதான் காந்தலூர் பஸ் ஸ்டாண்டுங்க, மெயின் பஜார். இங்கே தான் இங்கிருந்து தான் உங்களுக்கு மறையூர், உடுமலைப்பேட்டை, மூணார் எல்லாத்துக்கும் பஸ் இருக்குங்க. மூணார் வந்து இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் மூணார் இருக்கு. இங்கிருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தான் உடுமலைப்பேட்டைங்க. காந்தலூர் கூடிய ஃபேமஸான ஜிப்லைன் ரீச் பண்ணிட்டோம். இதுதான் அந்த ஜிப்லைனோடதுங்க. டிக்கெட் ஃபேர்லாம் எவ்வளோ விசாரிச்சு சொல்கிறோம் உங்களுக்கு. ரொம்ப பிஸியாக இருக்குது, நீ சண்டேனால ரொம்ப பிஸியாக இருக்குது.
நம்ம ஜிப்லைனுக்குள்ளே வந்துட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு 500 ரூபா டிக்கெட் ஃபேர் பண்ணுறாங்க. அப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதுக்கு தனியாக ஒரு 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தம் 575 இருந்தால் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து நம்ம ஃபோட்டோ நம்ம கையில் கொடுத்துருவாங்க. சூப்பரா வயிற்றுக்கு அதை ஆமா. அங்கே பாருங்கள் 2 பேர் வந்தாங்க. வெயிட்லெஸ்ஸாக இருப்பாங்க போல், அதனால் ஜிப்லைன் வந்து ரிட்டர்ன் வரல. அதனால் நம்ம இப்போ இது வந்து இங்கேருந்து கட்டை அமிச்சு அதில் பிடிச்சிட்டு திரும்ப இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிப்லைன் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் போலங்க, கம்மியாக இருந்தனால ரெண்டு பேரும் நடுவில் தொங்கிட்டு இருக்காங்க. அவளை ரெஸ்கியூ பண்ண போகிறாங்க. இப்போ கட்டை பாருங்க, ஒருத்தர் போகிறாரு, ஜிப்லைனில் இருக்கிற ஒருத்தர் போய் அவளை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வர போகிறாரு. ஜிப்லைன் ரன் ஆகிட்டு இருக்கும்போது மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வெயிட் பத்தலையாட்டு இருக்கு. குழந்தையும் ஒரு லேடியும் போனதுனால வெயிட் பத்தாதனால அவங்க பிறகு போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி இப்போ கூட்டிகிட்டு வராங்க. ஓகே, வந்து ரீச் ஆகிட்டாங்க, சேஃப்டியாக ரீச் ஆகிட்டாங்க. அடுத்தவங்க வரவங்கள பார்க்கலாம். அந்த பாறை நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறவங்கள பாறை, அதுதான் நேற்று பார்த்தோங்க. அந்த ஹனி ராக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, தேன் பாறை, அதுதான் அங்கே இருக்குது பக்கத்தில். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஜிப்லைனோட இது வச்சுருக்காங்க. நம்ம காந்தலூர் இருக்கிற ரெஸ்கியூ இதில் ஜிப்லைன் இதில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதான் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஜிப்லைனில் செம கூட்டமாக இருக்கேன். இன்றைக்கி சண்டே ஒரு நாள் சூப்பராக இருக்குது, நிறைய போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த வீடியோலாம் பார்த்துட்ருக்கோம். இன்னும் பாருங்கள், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு பாப்பாவும் ஒரு லேடியும் போனாங்க. பார்த்தீங்கன்னா பாதியில் நின்றுச்சு வெயிட் இல்லாதனால. திரும்ப இங்கேருந்து போய் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருக்கிற இதில் வந்தீங்கன்னா, நீங்கள் காந்தலூர் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஜிப்லைன் இதில் போகிறத ட்ரை பண்ணி பாருங்கள். காந்தலூரில் ஜிப்லைனில் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்தது. அடுத்து நம்ம வேன் ரெடியாக இருக்குது. நம்ம போய்ட்டு வேனை எடுத்துகிட்டு அடுத்து நம்ம கீழே போக வேண்டியதான். அடுத்து நம்ம உடுமலைப்பேட்டை போக போகிறோம். வண்டியில் ஏறி வாங்க, அந்த வீடியோவை கண்டி நம்ம கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம உடுமலைப்பேட்டை போகலாம். இதில் போய் நடுவில் மட்டும் சைட் சீட் பெல்ட் இருக்கணும். கீழே தான் இப்போ நம்ம மறையூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. நேற்று இங்கிருந்தால் வாட்டர் ஃபால்ஸ் ரைட் எடுத்து போனோம். முருகன் பாறைக்கும் வாட்டர் ஃபால்ஸுக்கு இங்கே தான் போனோம். இது ஒரு மெயின் சிட்டிங்க. நம்ம உடுமலைப்பேட்டிலேருந்து வரும்போது ஸ்டேட் பஸ் கிடைக்கலன்னா இந்த மறையூர் வந்து
மறையூர்ல இருந்தால் காந்தலூர் போக முடியும். இந்த ரைட் சைடில் போகிறது தான் நம்மளுடைய அந்த பாறை போனது, வாட்டர் ஃபால்ஸும் பாறைக்கும். லெஃப்ட்டில் போனால் பாறைக்கு முன்னாடி, இதில் லெஃப்ட் போனால் பாறை. ஃபஸ்ட்டு பார்த்த கட்டு வந்துங்க ஃபால்ஸுக்கு போகிறது, வாட்டர் ஃபால்ஸுக்கு. இந்த லெஃப்ட் இந்த கட்டில் போகிறது வந்து நம்ம இதுக்கு போகிறதுங்க, முருகன் பாறைக்கு போகிறது. இந்த இதில் தான் போகணும், முருகன் பாறைக்கு. இதில் போகணும். ஸ்டேஷனே இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ. கோயிலுக்கு அங்கெல்லாம் பாருங்க, மேலே போகிறதுலாம் வழி இருக்குது. இங்கே தான் அடிச்சு ரைட்டில் கொண்டு போகலாம். திருமூரில் இருந்து நீளமாக இருக்கு வண்டி. கேரளா செக் போஸ்ட் தாண்டி தமிழ்நாடு செக் போஸ்ட் ஒன்று இருக்குங்க. அப்புறம் க்ரௌடாக இருக்குது, எல்லாம் வண்டியில் பைக்கெல்லாம் செக் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இன்னைக்கு சண்டேனால ரொம்ப பிஸியாக இருக்குது ஏரியாவை.
தான் போயிட்டுருக்கோம். டைம் இப்போ 3:30 ஆகுதுங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மலை விட்டு இறங்குறதுக்கு. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஏன்னா அஜுவா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜு உள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்திருக்கு. அதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டாச்சிங்க. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது. டைம் இப்போ 4 மணி ஆகுது. அடுத்து நம்ம கிளம்பி பவானி லட்சுமி தான் போக போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம சாப்பிட்ட ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குங்க. CSI இம்மானுவேல் ஆலயம்ட்டு. நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் பார்த்துட்ருக்கோம். சாப்பிட்டு 7-Up குடிச்சாச்சு. வண்டி தயாராக இருக்குது கிளம்புறதுக்கு. நம்ம கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். ட்ராவல்ஸ் வண்டி உடுமலைப்பேட்டையில் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ பொள்ளாச்சி போயிட்டுருக்கு, பல்லடம் போயிட்டுருக்குங்க. அதுதான் பார்த்துட்ருக்கோம் வீடியோ. பல்லடம் ரீச் ஆனோடனே பல்லடத்துலேருந்து பவானி லட்சுமி நகர், அப்புறம் சேலம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் போயிட்டுருக்கோம். உடுமலை போட்டுட்டு பல்லடம் ரோட்டில் காற்றாலைகள் பாருங்க எங்கிட்டு இருக்கு. 2 மில் நீரில் நிறையா இருக்குங்க. உற்பத்தி பண்ணும் காற்றாலை. நாம் இப்போ பல்லடத்தை ரீச் பண்ணிட்டாங்க. பல்லடத்தை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு டிராஃபிக் சிக்னல் நின்றுருக்கோம். பல்லடம் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. நண்பருக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு.
அப்படி நம்ம பள்ளத்தை தாண்டி போயிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படிங்கிற ஊரை ரீச் பண்ணியிருக்கோம். இதுவும் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தான். அடுத்து நம்ம அவினாசி தான் போக போகிறோங்க. அவினாசி போயிட்டோம் பைபாஸ் ஜாயின் ஆயிடுவோம். அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ஹைவேஸில் வந்துடும். சோமனூர் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடு போகணுங்க. அவினாசி நேராக போனால் 10 கிலோமீட்டர், திருப்பூர் ரைட் சைடில் போனால் 10 கிலோமீட்டர். இப்போ நம்ம மங்களம் அப்படிங்கிற ஊரில் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கோம். நல்ல இடத்துல நல்லா மழை வந்துட்டு இருந்ததுங்க. இந்த மங்களம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நின்றுச்சு. இங்கே மழை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரோட்டில் நின்று போயிட்டு இருக்கோம். இதில் லெஃப்ட் போனால் கோயம்புத்தூர் போகிற ரோடு, ரைட்டில் போனால் திருப்பூர், ஸ்ட்ரெயிட்டாக போனால் அவினாசி பைபாஸ் ஜாயின் பண்ணோன்னா அப்புறம் ஹைவேஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். டைம் இப்போ 5:45 ஆகுதுங்க. நாம் அவினாசி ரோடு நோக்கி போயிட்டுருக்கோம் பைபாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக. மங்களம் ரோட்லேருந்து நம்ம அவினாசி வந்துட்டோங்க. லெஃப்ட் சைடு போனால் கோயம்புத்தூர், ரைட் சைடில் போனால் சேலம், நேராக போனால் புளியம்பட்டி போய் சத்தியமங்கலம் போய் மைசூர் போயிடலாங்க. இப்போ மெயின் ஜங்ஷனில் இருக்கோம். நம்ம இப்போ ரைட்டில் திரும்பினோம்னா சேலம் போகிற ரோடு. நம்ம அப்படியே நம்ம பவானி பைபாஸ் போயிடலாம். காந்தலூரில் புறப்பட்டு நாம கீழே வந்து உடுமலைப்பேட்டை வந்துட்டு அங்கே டிஃபன் பண்ணி மதியம் லஞ்சு முடிச்சுட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம், மங்களம், அவினாசி ரோடு ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ பைபாஸ் போயிட்டுருக்கோம். சேலம் டு கோயம்புத்தூர் மெயின் பைபாஸுங்க. அதில் போயிட்டுருக்கு. நாம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ஸ்டாப் வந்து விஜயமங்கலம் டோல்கேட் இல்லைங்களா, செங்கப்பள்ளி டோல்கேட், அங்கே தான் ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அங்கே போனால் டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்மளோட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவல் ஆகல. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. நம்ம கோயம்புத்தூர் டு சேலம் போகிற பைபாஸில் போயிட்டுருக்கோம். நம்ம அடுத்து விஜயமங்கலம் டோல்கேட்டை ரீச் பண்ணிட்டாங்க. இங்கே தான் நம்ம டீ ஸ்டாப் ரெஸ்ட் ஸ்டாப்ல தான் போகிறாங்க. விஜயமங்கலம் டோல்கேட். நம்ம வண்டி இப்போ விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கிட்ட ரெஸ்ட் ஸ்டாப்புக்கு எழுதியிருக்குங்க டீ குடிக்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ மாமூலாக பைக்கில் வர சாப்பிட்ருவோம். ருசி அன்னபூர்ணா ஏசி உணவகம், அங்கே தான் இப்போ டீ சாப்பிட்டுருக்கோம். நம்ம இப்போ விஜயமங்கலம் டோல்கேட்டை டீ சாப்பிட ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தியிருக்கோங்க. இங்கேருந்து நமக்கு ஒரு 45 இல்லைன்னா 50 மினிட்டில் நம்மளுடைய பவானி லட்சுமி நகர் ரிலீஸ் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம பவானி லட்சுமி நகர் தான் போக போகிறோம். டீ சாப்பிட்டு நம்மளுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். இப்போ விஜயமங்கலம் டோல்கேட்டை தாண்டி போயிட்டுருக்குங்க. ரெஸ்ட் ஸ்டாப்பில் டீ குடிச்சிட்டு அடுத்து நம்ம பவானி லட்சுமி நகர் பைபாஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம்.
நம்ம காந்தலூர் ட்ரிப்பு ரெண்டுக்கு வருதுங்க. நம்ம பவானி லட்சுமி பைபாஸில் இங்கே தான் ஏறணும். இங்கே வந்து இறங்கிட்டோம். ஒரு ட்ரிப்பு சூப்பராக இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல் vlog. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் பவானி லட்சுமி ரீச் பண்ணிட்டோம். நம்முடைய காந்தலூர் ட்ரிப்பை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்கே போன 2 ஃபால்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் பாறைன்னு சொல்லி அந்த மலை மேலே ஜீப் ஓடினது, ஆஃப் ரோடு ஜீப்பில் வந்து ஆஃப் ரோடு ட்ரெக்கிங் போனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பாயிண்ட் பார்த்தது, மற்றபடி அந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தது சோலா ஹேவன் ரெசார்ட்டில் 3 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு ட்ராவல்.